இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கலைஞர்கள் உட்பட இஸ்லாமிய மலாய்க்காரர்கள் இப்போதை பித்தர்களாக இருக்கும் எண்ணிக்கை உயர்வு. ஸ்லாங்கூர் சுல்தான் கவலை. கலைஞர்கள் உட்பட போதைப் பொருட்களுக்கு அடிமையான இஸ்லாமிய மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தனது கவலையை தெரிவித்திருக்கிறார். ஏஏடிகே எனப்படும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம் மலேசியாவில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் அதற்கு அடிமையானவர்கள் குறித்து வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் அரசு அலுவலகம் முகநூலில் வெளியிட்ட பதிவின் மூலம் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட மொத்த போதை பித்தர்களின் எண்ணிக்கை 31.6 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இஸ்லாமிய சமயத்தை கொண்ட மலாய்க்காரர்களில் சராசரி 76.8 விழுக்காட்டினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளனர். மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றலை கொண்ட மலாய்க்கார இஸ்லாமியர்களான இளம் கலைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர். எனவே இளம் தலைமுறையினர் போதைப் பொருளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என சுல்தான் ஷரஃபுடின் ஆலோசனை தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் தனிப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதோடு போதைப் பொருளினால் பயங்கர குற்ற செயல் மற்றும் தற்கொலை சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். போதைப் பொருள் அடிமைக்கு உள்ளாக்குவதால் குடும்ப அமைப்பு முறையிலும் பாதிப்பு ஏற்படுவதோடு பாலியல் குற்றங்களும் அதிகரிப்பதாகவும் அவர் கூறினார். மின்னியல் சிகரெட், வேப் இரண்டையும் முழுவதுமாக தடை செய்யுங்கள். பஹாங் சுல்தான் வலியுறுத்து. மின்னியல் சிகரெட், வேப் இரண்டையும் அரசாங்கம் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என பஹாங் சுல்தான் கேட்டுக்கொண்டார். அம்மாநிலத்தில் போதைப் பொருள் பழக்கம் குறிப்பாக இளையோர் மத்தியில் அதிகரித்து வருகிறது. அப்பழக்கத்திற்கு தொடக்க புள்ளியாகவும் இந்த வேப் புகைக்கும் பழக்கம் உள்ளது. எனவே தம்மை கேட்டால் மலேசியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வேப் தடை செய்யப்பட வேண்டும் என அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார். வேப் பயன்பாடு உடல் நலத்திற்கும் கேடு என்பதால் அதனை தடை செய்வது குறித்து அரசாங்கத்திடம் பேசப்போவதாக அவர் சொன்னார். அண்டை மாநிலமான ஜொஹூரில் அதன் சுல்தான் உத்தரவின்படி வேப் பொருட்களின் விற்பனைக்கு 2016ஆம் ஆண்டு முதலே தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நைரோபிக்கான முதல் விமான சேவை மூலம் ஆப்பிரிக்காவுக்கான எல்லைகளை ஏர்-ஏசியா எக்ஸ் விரிவுபடுத்துகிறது. நைரோபிக்கான தனது முதலாவது விமான சேவையை ஏர்-ஏசியா எக்ஸ் தொடங்கியதன் மூலம் ஆப்பிரிக்க வட்டாரத்திற்கான எல்லைகளை விரிவுபடுத்துகிறது. இந்த வழித்தடத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கென்யாவின் தலைநகருக்கு மலிவு விலையில் நேரடி இணைப்பை ஏர்-ஏசியா எக்ஸ் மேம்படுத்துகிறது. நைரோபிக்கு பயணம் மேற்கொள்ளும் மலேசியாவின் ஒரே விமான நிறுவனமாகவும் ஆசியானிலிருந்து அந்த ஆப்பிரிக்கா நகருக்கு செல்லும் முதலாவது குறைந்த கட்டண விமான நிறுவனமாகவும் ஏர்-ஏசியா எக்ஸ் விளங்குகிறது என்று இன்று அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இதன் வழி வளர்ந்து வரும் தனது சேவையின் விரிவாக்கத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை ஏர்-ஏசியா எக்ஸ் பதிவு செய்துள்ளதோடு கோலாலம்பூரில் இருந்து நைரோபிக்கு அதன் தொடக்க நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிறுவனம் உலகளாவிய விமான போக்குவரத்து மையங்களில் சிறந்த ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் இணைப்பை விரிவுபடுத்துவதில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் ஏர்-ஏசியா எக்ஸ் நிரூபித்துள்ளது. மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது இனி மலேசிய தயாரிப்பாக மாற வேண்டும். ரபிசி வலியுறுத்து. மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளத்தில் இருந்து மலேசிய தயாரிப்பு என்ற அடையாளத்தை நோக்கி நாடு நகர வேண்டிய நேரம் வந்திருப்பதாக பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்ரி கூறுகிறார். வெளிநாடுகளுக்கு செல்ல தேவையில்லாமல் இங்கேயே மக்களுக்கு உயர் வருமானம் தரும் வேலை வாய்ப்புகளை இதன் வழி உருவாக்க முடியும் என அவர் சொன்னார். மேட் இன் மலேசியா திட்டத்தின் கீழ் நடப்பில் இங்குள்ள தொழிற்சாலைகளில் உதிரி பாகங்கள் மட்டுமே பொருத்தப்படுகின்றன. இப்பணியானது ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியத்தையே கொண்டு வருகிறது. அதே மேட் பை மலேசியா என்றால் நாமே பொருட்களை சொந்தமாக வடிவமைத்து உற்பத்தி செய்வோம். இனி அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என ரபிசி சொன்னார். ஆனால் அது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்கு வெவ்வேறு திறன்களை தேவையாகும். இந்த நோக்கத்திற்காக உயர் வருமானம் கொண்ட பொருளாதார துறையில் பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய திறமை மேம்பாட்டு சீர்திருத்தங்களின் அவசியத்தை 13வது மலேசிய திட்டம் வலியுறுத்தும் என்றார் அவர். விமான பயணிகள் ஏறும் பகுதியில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் பயன்படுத்த தடை.
மலேசியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம். ஆப்ரட் எனப்படும் விமான நிலையங்களில் பயணிகள் விமானங்களில் ஏறும் பகுதிகளில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் பயன்படுத்துவதற்கு மலேசியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் பாதுகாப்பு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த நவம்பர் 15ஆம் தேதியிட்ட பாதுகாப்பு உத்தரவில் மின் ஸ்கூட்டர் பேக்கேஜ் அல்லது ஸ்மார்ட் பேக்கேஜ் லக்கேஜ் பயணிகளுக்கு வசதியாக இருந்தாலும் கையெழுக்க வசதியாக அதை பயன்படுத்துவது பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் என மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி கேப்டன் நொரஸ்மான் மமோட் தெரிவித்திருக்கிறார். அப்பகுதியில் கனரக இயந்திரங்கள், விமானங்கள், தரை சேவை வாகனங்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர். இதனால் விபத்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விபத்துகளின் அபாயத்தை குறைக்கவும் விமான நிலைய பாதுகாப்பை மேம்படுத்தவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் லக்கேஜ் பயன்படுத்தப்படுவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் வேக வரம்புகளை நிர்ணயிப்பதும் பாதுகாப்பான பயன்பாட்டு நடைமுறைகள் குறித்து பயணிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வலியுறுத்துவது மிகவும் முக்கியம் என நொரஸ்மான் மமூட் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை இருவரை மிதித்துக் கொன்ற சம்பவம் பக்தர்கள் அதிர்ச்சி. தமிழகம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள தெய்வானை யானை திடீரென ஆவேசம் அடைந்து பாகன் உள்ளிட்ட இருவரை மிதித்துக் கொண்டிருப்பது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைதியான சுபாவத்தோடு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி பிரபலமாக திகழ்ந்து வந்தது அந்த தெய்வானை யானை. இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் யானைக்கு பழம் கொடுப்பதற்காக பாகனுடன் அருகில் சென்ற நபரை தெய்வானை ஆவேசமாக கீழே தள்ளி காலால் மிதித்து நசுக்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாகன் யானையை மேலும் தாக்க விடாமல் தடுக்க முயன்றார். ஆனால் அவரையும் யானை தும்பிக்கையால் தள்ளி சுவற்றில் தூக்கி எறிந்தது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரின் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். யானை பாகன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வழக்கமாக பெண் யானைக்கு மதம் பிடிக்காது என்ற நிலையில் தெய்வானை திடீரென ஆக்ரோஷமானதற்கான காரணத்தை கண்டறிய வனத்துறையின் மருத்துவ குழு அதனை பரிசோதனை செய்து வருகிறது. சம்பவத்திற்கு முன் யானையின் குணாதிசயம் எப்படி இருந்தது என்பதை கண்டறிய சிசிடிவி காட்சிகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. குளிரூட்டி வசதிக்காக 30 ரிங்கெட் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கும் இ-ஹெயிலிங் ஓட்டுநர் பொங்கும் வலைதளவாசிகள். ஏர் கண்டிஷன் எனப்படும் குளிரூட்டி வசதிக்கு வாடிக்கையாளர்களிடம் 30 ரிங்கெட் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கும் இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரின் செயல் வைரலாகி வலைதளவாசிகளை கோபமடைய செய்துள்ளது. அக்கூடுதல் கட்டண விவரங்கள் அடங்கிய அட்டை தாளை காரின் பின் இருக்கையில் பயணிகளின் கண்ணில் படுமாறு அவர் தொங்கவிட்டுப்பட்டுள்ள படமே வைரலாகியுள்ளது. பயணிகள் குளிரூட்டி வசதியை கேட்கும் பட்சத்தில் ஏர் கண்டிஷன் வேகத்தை பொறுத்து 20, 25 மற்றும் 30 ரிங்கிட் என அவர் கட்டணத்தை நிர்ணயித்துள்ளார். முன்னிருக்கைக்கு பயணிக்கு மட்டும் அடிப்படை குளிரூட்டி வசதி தரப்படும் என்றும் அதில் எழுதப்பட்டுள்ளது. தற்காலத்தில் அனைவரின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகிவிட்டு குளிரூட்டி வசதிக்கு கூடுதல் கட்டணம் விதிப்பதா என வலைதள பயனர்கள் கொந்தளிக்கின்றனர். என்னமோ மாதம் குளிரூட்டியை அவர் சர்வீஸ் பரிசோதனைக்கு கொண்டு செல்வது போல் அல்லவா நம்மிடம் கூடுதல் கட்டணம் கேட்கிறார் என எக்ஸ் பயனர் ஒருவர் கடிந்து கொண்டார். முன்னாள் பகுதி நேர இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் பதிவிட்ட கருத்தில் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களின் சிரமங்களையும் சவால்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் அதற்காக வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது சரியானதல்ல என்றார். ஜெலத்தோங்கின் பள்ளியின் 8வது மாடியில் இருந்து விழுந்து 2ஆம் படிவ மாணவி மரணம். பினாங்கு ஜெலத்தோங்கில் பள்ளி கட்டடத்தின் 8வது மாடியில் இருந்து தவறி விழுந்து 2ஆம் படிவ மாணவி உயிரிழந்தார். அங்குள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கீழ்த்தளத்தில் மாணவி பேச்சு மூச்சின்றி கிடந்ததை அடுத்து பள்ளி நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தகவல் தெரிவித்தது. சம்பவ இடத்தில் அக்குற்ற செயல்கள் எதுவும் கண்டறியப்படாததால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் தொடர் விசாரணை நடைபெறும். எனவே விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் யூகங்களை எழுப்புவதோ சம்பவ வீடியோவை பகிர்வதோ வேண்டாம் என போலீஸ் கேட்டுக்கொண்டது. கெமுனிங் ஷா அலாம் நெடுஞ்சாலையில் உபரி டயரை எடுக்க முயன்ற ஆடவர் வாகனம் மோதி மரணம். கெமுனிங் ஷா அலாம் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்து ஒன்றில் 65 வயதான உள்ளூர் ஆடவர் ஒருவரின் கார் போனட்டிலிருந்து உபரி டயரை எடுக்கும் போது 4 சக்கர வாகனம் மோதி மரணமடைந்தார்.
காருக்கு பின்னால் நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனத்தையும் பஞ்சரான காரையும் மோதுவதை பேருந்து ஒன்று தவிர்க்க முயன்ற போது அந்த விபத்து ஏற்பட்டதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். கடுமையான காயத்திற்கு உள்ளான அந்த ஆடவர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது விதி உட்பிரிவு 1 கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதனிடையே இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி இக்பால் கேட்டுக்கொண்டார். புகிட் ஜாலில் நெடுஞ்சாலையில் கோர விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற ஆடவர் கைது. கோலாலம்பூர் புகிட் ஜாலில் நெடுஞ்சாலையில் சிறுமி ஒருவர் உயிரிழக்க காரணமான விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற ஆடவர் கைதாகியுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு 9:50 மணியளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் 31 வயது உடைய நபர் வேகமாக ஓட்டி வந்த BMW 5 சீரிஸ் கார் ஹோண்டா பீட் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியது. அதில் கணவன், மனைவி, 7 வயது மகள் என மோட்டார் சைக்கிளில் இருந்த மூவர் சாலையில் விழுந்தனர். காயமடைந்த மூவரையும் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை மகள் சிகிச்சை பலனளிக்காது மரணமடைந்தாள். மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு சற்று தூரம் தள்ளி சென்று நின்ற அக்கார் பின்னர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த காட்சிகள் முன்னதாக வைரலான 28 வினாடி வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. கைதான ஆடவர் மீதான விசாரணை முழுமை பெற்றதும் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தில் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளை அலறவிட்டு 200க்கும் மேற்பட்ட குரங்குகள். கூண்டிலிருந்து கூட்டமாக வெளியேறிய 200க்கும் மேற்பட்ட குரங்குகளின் அட்டகாசத்தால் மத்திய தாய்லாந்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையமே கலவரமாகியுள்ளது. லோபுரி நகரில் சமய சடங்குகளின் ஒரு பகுதியாக 40 ஆண்டுகளாகவே குரங்குகளுக்கான பழ விருந்து நடைபெற்று வருகிறது. இதன்படி அடிக்கடி வந்து போகும் இடமாக அதனை மாற்றிக்கொண்ட குரங்குகள் காலப்போக்கில் மூர்க்கத்தனமாக பொருட்களை சேதப்படுத்தியும் மனிதர்களை தாக்கியும் அப்பகுதி மக்களுக்கு தொந்தரவாக இருந்து வந்துள்ளன. இந்நிலையில் அவற்றை பிடிப்பதற்கு அதிகார தரப்பு சிறப்பு கூண்டுகளை கட்டியிருந்தது. ஆனால் சனிக்கிழமை நடந்த சம்பவத்தில் அவை எப்படியோ கூண்டுகளில் இருந்து தப்பி உணவு தேடி நகருக்குள் புகுந்து விட்டன. உள்ளூர் போலீஸ் நிலையத்தையும் அவை விட்டு வைக்கவில்லை. அந்த அழையா விருந்தாளிகளின் வருகையை எதிர்பார்க்காத போலீசார் கட்டிடத்தின் கதவுகளையும் கண்ணாடிகளையும் உள்ளிருந்தவாறு மூடிவிட்டனர். போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட குரங்குகளை விரட்டி எடுக்க போக்குவரத்து போலீசாரும் வெளியில் பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற போலீசாரும் வரவழைக்கப்பட்டனர். அப்படியும் 10க்கும் மேற்பட்ட குரங்குகள் திங்கட்கிழமை வரை போலீஸ் நிலையத்தை விட்டு செல்லாமல் அதன் கூரைகளிலும் சுவர்களிலும் சுற்றி கொண்டிருந்தன. புதுடெல்லியில் மோசமடையும் நச்சு காற்று ஒரு நாளைக்கு 49 சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமம். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் வீசும் காற்று உலக சுகாதார நிறுவனம் அனுமதிக்கும் அளவை விட 60 மடங்கு அதிக நச்சுத்தன்மையை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நச்சளவானது ஒரு நாளைக்கு 49 சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமம் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நச்சு காற்றை சுவாசிக்கும் போது அதில் உள்ள நுண்துகள்கள் நுரையீரல் வரை சென்று ஆபத்தை ஏற்படுத்தலாம். எனவே இந்த காற்று தூய்மை கேட்டை எதிர்கொள்ள அவசியமான மற்றும் அவசரமான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அதிகார தரப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நேற்று காற்று தூய்மை கேட்டு குறியீடு 481 பதிவாகியது. இதையடுத்து ட்ரக், பெட்ரோல், டீசல் லாரிகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கை, பட்டாசு வெடிப்புகள் போன்றவற்றால் அக்டோபரிலிருந்தே டெல்லியின் காற்றின் தரம் மோசமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது.